எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு என்ன உண்டா? போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டின போதும். கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, வாசித்து பாருங்கள். இதில் நமக்கு ஆவியானவர் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், நாம் கடைசி காலத்தில் நிற்கிறோம். நாம் எல்லாருமே விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி யுத்தத்தை சந்தித்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு கால யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு யுத்தம். அதாவது மனிதனோடு கத்தியை வச்சு என்ன செஞ்சானா யுத்தம் பண்ணார், வாளை வச்சு யுத்தம் பண்ணாங்க பல விதங்களில். இப்போ நம்ம கன்னை வச்சு நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்க, யுத்தம் பண்ணுறோம். மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை அப்படின்னா உடனே அதுக்காக மனிதனோடே நமக்கு போராட்டமே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. சில மனுஷ ஆவி தேவனுக்கும் தேவ வார்த்தைக்கு என்ன செய்யுது, எதிர்த்து நிற்கிது. பழைய ஏற்பாட்டுப்படி தான் நமக்கு யுத்தம் கிடையாதே ஒழிய, ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் நமக்கு எதிர்த்து தான் என்ன செய்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு எதிர்த்து நின்றால் கத்தியை வச்சோ அல்லது ஏதோ ஒரு பொருளை வச்சு என்ன செய்வாங்க, யுத்தம் பண்ணி போராடுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு யுத்தம் இல்லைன்னா நம்ம அவனோடு போய் டைரக்டாக நேருக்கு நேராக யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மறைமுகமாக ஆவிக்குரிய யுத்தம் நமக்கு கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மனுஷ ஆவியை நமக்கு என்ன செய்யுது, ஏற்று நிற்குது. இயேசுவுக்கு மனுஷ ஆவி ஏற்று நின்றுச்சு, பிசாசும் ஏற்று நிற்கிறான். யார் ஏற்று நிற்கிறா? மனுஷ ஆவியை. அன்னைக்கு இருந்த பரிசேயர் சதுசேயர் இயேசுவுக்கு ஆப்போசிட் என்னன்னாங்க. இப்போ என்றைக்குமே நல்லா கவனிக்கணும், நமக்கு விரோதமாக மனுஷ ஆவியை எதிர்த்து நிற்கும், அசுத்தாவி என்ன செய்யும், எதிர்த்து நிற்கும். இதை நாம் எதிர்த்து நிற்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், சர்வாயுத வர்க்கங்களை என்ன செய்ய வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும். நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம், சர்வாயுத வர்க்கத்தில் ஒன்று என்னன்னா சத்தியம் என்னும் கச்சை. என்ன கச்சை அணிந்து கொள்ள வேண்டும்? சத்தியம். யார் சத்தியம்? இயேசு மட்டும்தான் சத்தியம். அல்லேலூயா. சாத்தான்ட்டு இருக்கக்கூடிய ஒரே பெரிய ஆயுதம் என்னென்னா பொய். அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே பெரிய ஆயுதம் என்னதுங்க, பொய். அவன் நிறைய வேலைகளை நாம் சந்திக்கிறதான பிரச்சனைகளை சொல்லி நம்மக்கிட்ட பொய்யை ஓதி, நீ இப்படி வியாதியாக இருக்கிற, உன் வாழ்க்கையில் இந்த வியாதியில் நீ செத்து போவ அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்வானா, பொய் சொல்லுவான். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உண்மை மாறக்கூடியது, சத்தியம் மாறாது. அல்லேலூயா. உண்மை என்றால் ஃபேக்ட் என்ற அர்த்தம், சத்தியம் என்றால் ட்ரூத். சரிதானா? இயேசு கிறிஸ்து சத்தியமானவர். இயேசு எப்படிப்பட்டவர்? சத்தியம். அவருடைய வசனங்கள்லாம் எப்படிப்பட்டது? சத்தியமானது. இதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். என்ன உண்மை மாறக்கூடியது? இப்போ ஒருவேளை நீ தோல்வியுற்றவனாக இருக்கலாம், உன் வாழ்க்கையில் நீ நிறைய தோல்விகளை சந்தித்து இருக்கலாம். பிறந்ததிலிருந்தே நீங்கள் நிறைய தோல்விகளை சந்தித்து இருப்பீங்க. எதெடுத்தாலும் தோல்வி. ஒரு பிஸ்னஸ் செய்ய போனால் தோல்வி, ஒரு வீடு கட்ட போனால் தோல்வி, ஒரு திருமணத்தை முடித்தால் தோல்வி, என் வாழ்க்கையில் படிப்பெடுத்தால் தோல்வி. நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில் நான் எதெடுத்தாலும் என்னத்தை சந்திக்கிறேன், தோல்வியை சந்திக்க. இது உண்மை. சரிதானா? ஆனால் உண்மை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால் மாறக்கூடியது. சாத்தான் இதை என்ன செய்வானா, இதை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் பொய்ய ஓதுவான். நீ வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் சத்தியம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். சத்தியம் என்ன சொல்லுகிறது? தேவ பிள்ளைகள் சத்தியத்தினாலே சாத்தானை என்ன செய்ய வேண்டும், ஜெயிக்க வேண்டியது. ரொம்ப ரொம்ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு,
பலனுண்டு. அப்போ நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒன்றுமே முடியாதுன்னு சாத்தான் சொல்லும்போது நீ எதை எடுக்கணும் தெரியுமா? சத்தியத்தை எடுத்து பேசணும். அல்லேலூயா. நீ விசுவாசிக்க வேண்டியது உண்மையே அல்ல, நீ விசுவாசிக்க வேண்டியது சத்தியத்தை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் எதைத்தான் எடுத்தார் தெரியுமா? சத்தியத்தை தான் எடுத்தார். சாத்தான் வந்து சொன்னது உண்மை. என்ன சொன்னால் உமக்கு சாப்பாடு இல்லை, சாத்தான் சொன்னால் உமக்கு உயர்வு இல்லை, சாத்தான் சொன்னால் உலகத்துள்ள எந்த ஆசீர்வாதமும் உமக்கு இல்லை. சரிதானா? உலகத்தை சாத்தான் காமிக்கும் போது என்ன அர்த்தம்? உலகத்துள்ள எந்த ஆசீர்வாதம் உமக்கு இல்லை, நீர் இருக்கிறது வனாந்தரத்தில் நின்று கொண்டு இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதெல்லாம் அனுபவ ரீதியாக ப்ராக்டிக்கல் படி உண்மை. ப்ராக்டிக்கல் படி உண்மை. சாப்பாட்டுக்கு இப்போ வழி இல்லை, 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், அது உண்மை. ஏன்னா உண்மையை உணர்றதானே சொல்கிறான் சாத்தான். ஆனால் ஏசி அந்த நேரத்தில் எதை எடுத்துக்கொண்டார்? சத்தியம் என்னும் கட்சி எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. ஏசு என்ன சொன்னார்? என்று எழுதி இருக்கிறதே. அப்போ நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே, ஒரு வேளை நீ வியாதியை உணரலாம், வியாதியை உணர்றது உண்மைதான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இயேசுவின் தழும்புகளால் நீ சுகமானீர்கள். அல்லேலூயா. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அதுபோல் ஒரு வேளை உங்களுக்கு நிறைய கவலை இருக்கலாம். என்ன இருக்கலாம்? நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் கவலைப்படுவாங்க. பார்த்தீங்களா? எது எடுத்தாலும் கவலைப்பட. ஏன்னா கவலைப்படுறதுக்கும் சில பாயிண்ட் இருக்குது, நம்ம அதை தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா கடன் பிரச்சனை இருக்குது. பாஸ்டர் உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு வயிற்று வலி வந்திருக்கு, எனக்கு காது வலி வந்திருக்குது, பல்லு வலி வந்திருக்குது, அப்போ நான் கவலைப்படாமல் எப்படி பாஸ்டர் இருக்க முடியும்னு நீங்கள் சொல்லலாம். இது உண்மை. இது என்னது? உண்மை. ஆனால் சாத்தான் இதை சொல்லி என்ன சொல்லுவான்னா, உன் கவலை மாறவே மாறாது, உன் நிலைமை மாறவே மாறாதுன்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் சொல்லணும், அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடினால். 1 பேதுரு 5:7 சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள்லாம் யார் மேலே வச்சிடணுமா? கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள் வேதம் சொல்லுது. பிலிப்பியர் 4:6, 7, 8 வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தருக்குள் எப்பொழுது எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுது எப்படி இருக்கணுமா? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். உன் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, நீ என்னடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லி உலகத்தின்படி சிரித்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்தானா நம்ம ஆட்கள் நம்மளை என்ன பார்த்துக்கணும்னு சொல்லுவான்? கேனேன்னு சொல்லுவான். சொல்லுவானா சொல்ல மாட்டானா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உன் வாழ்க்கையில் கவலைப்படக்கூடிய பல சம்பவங்கள் இருக்கலாம், ஒருவேளை வியாதி இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தில் ஒரே போராட்டமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுது எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னது மட்டுமல்ல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எப்படிங்க? இதுதான் சத்தியம். சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ ஒன்றுக்கு என்ன செய்யக்கூடாது. ஆனால் உண்மை என்ன சொல்லுது அப்படின்னா, உன் வீட்டில் உங்கள் அப்பா வியாதியில் படுத்து கிடக்கிறாரு, உனக்கு கையில் காசு இல்லை, உன் குடும்பத்தில் இனி உன் எதிர்காலம் எப்படி கட்டப்படும், இந்த நேரத்தில் பார்த்து கவலைப்படாமல் இருடா அப்படின்னு சொன்னால் நம்மளால் இருக்க முடியுமா? எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. சூழ்நிலைகளும் ஆப்போசிட், நான் உணர்றது ஆப்போசிட்டு. சரிதானா? நீ என்ன உணர்றங்கிறது முக்கியமல்ல, நீ எதை விசுவாசிக்கிறங்கிறத முக்கியம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கலாம். ஆனால் நீ எப்போ சத்தியத்தை எடுக்கையோ அப்போ தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். சத்தியத்தை நீ எப்போ எடுக்கிற அப்படின்னு கேட்டேன்னா, நீ வாயை திறந்து அதை விசுவாசத்தை என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் நம்ம ஆட்கள் எடுத்திங்கன்னா ஒன்று விடாமல் கவலைப்படுறான். எப்படி கவலைப்படுறான்? நீ சத்தியத்துக்கு மாறாக நீ சிந்திக்கிறாய். சாத்தான் சொல்கிறது கூட உண்மையாக இருக்கலாம். உனக்கு அப்படி இருக்குது, உனக்கு இப்படி இருக்குது, நீ கொஞ்ச நேரத்தில் அப்படி ஆயிரும், உங்கள் வீட்டில் அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லும்போது கவலைப்படாமல் யாராவது இருக்க முடியுமா? சொல்லுங்கள். அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் உண்மை என்ன செய்யும்? மாறும். ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா சுகமாக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பிரச்சனையை மாற்ற வல்லமை உள்ளவர். அதனால் நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? சந்தோஷம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்ன செய்யணுமா? சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் சத்தியம். நீ எதை விசுவாசிக்கணும்? சங்கீதம் 22:55 வேதம் 55:22 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும். நீ யாரு? நீங்கள் யாரு? இயேசுவை விசுவாசிக்கிறவன் தாங்க நீதிமான். அல்லேலூயா. உன்னை ஒரு நாள் என்ன செய்ய விட மாட்டாராம்?
தள்ளாட விடமாட்டார் அப்படின்னு சத்தியம் சொல்லுது. ஒருவேளை நீ தள்ளாடுறது போல தெரியலாம், ஐயையோ நான் தள்ளாடிடுவேன் போல தெரியுது, எங்கள் நிலைமை இப்படி இருக்குதே, அப்படி விழுந்துருவேனோ, தோல்வியை சந்திச்சிருவேனோ, அவமானத்தை சந்திச்சிருவேனோ அப்படின்னு சாத்தான் பொய்க்குண்ட உங்ககிட்ட என்ன செய்வான், அனுப்புவான். ஏன்னா நீ உணர்றது அதுதான். நீ என்ன உணர்றங்கிறது முக்கியம் அல்ல, நீ எதை விசுவாசித்து அறிக்கையிடுகிறாய் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. நீ சத்தியத்தை விசுவாசித்து அறிக்கையிடுவா என்றால் சாத்தானை நீ ஜெயித்து விடலாம். அல்லேலூயா. இயேசு எதை அறிக்கையிட்டார்? சத்தியத்தை அறிக்கை பண்ணி சாத்தானை ஜெயித்தார். இயேசு உணர்ந்ததெல்லாம் உண்மை, இயேசுகிட்ட ஒன்றுமே இல்லை, சரிதானே? ஆனால் நல்லா கவனிச்சுக்கோ தேவ பிள்ளையை, உன் வாழ்க்கையில் சத்தியம் என்று கச்சையை நீ எப்பொழுது என்ன செய்யணும், அணிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் சாத்தான் எய்கிற எதிர்மறையான சிந்தனைகள்லாம் நீ உணரக்கூடியதாக இருக்கலாம், நீ அனுபவிக்கக்கூடியதாக இருக்கலாம், உன் கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கலாம். நீ எதை பார்க்குற, நீ எதை கேட்குற, நீ எதை உணர்றங்கிறது முக்கியமல்ல, நீ எதை விசுவாசித்து அறிக்கையிடுகிறாய் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. தேவனுடைய சத்தியத்தை விசுவாசத்தை அறிக்கையிடுவா என்றால் நீ சோதனையை எப்படி மாற்ற முடியும், சாதனையாக மாற்ற முடியும். சத்தியம் என்ற கட்சி, இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சத்தியம் என்ற கட்சியை எடுத்துக்கிறது கிடையாது, உண்மையை பார்க்குறாங்க. ஆமாம் டாக்டர் சர்டிஃபிகேட் என்ன சொல்லுது அப்படின்னா அவ்வளோதான், குழந்தை பிறக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. அது உண்மையாக இருக்கலாம், ஒருவேளை ரிப்போர்ட் எப்படி இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அவர் மலடியை பிள்ளை தாட்சியாக மாற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது அதுதான் முக்கியம். டாக்டர் சர்டிஃபிகேட் என்ன சொல்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, நீ என்ன உணர்றங்கிறது முக்கியம் இல்லை. சாத்தான் ஒருவேளை சொல்லலாம், ஒன்று என்ன அன்னையோட காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவான், அவன் சொல்கிறது அப்படியா இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? சங்கீதம் 121 சங்கீதத்தில் 7 வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை. அப்போ நீ என்ன பேசணும்? கர்த்தர் என்னை எல்லா தீங்கிற்கும் சரிதானே? என்ன போராட்டமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், பிசாசாக இருக்கலாம், சூழ்நிலையாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், எந்த கொந்தளிப்பாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உன்னை காப்பாற்ற எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, வல்லவர்கள். நம்ம லூக்கா சேகர் ஊழியம் செய்கிறதான பாடல் நிறைய பாடல் பாடியிருக்கார் பார்த்தீங்களா? ஆதி முதலாக இருந்தவரும் நீரே, உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாது. அவருக்கு பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவம், சாத்தான் அவருடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை கொண்டு வந்து ஒரு நாள் பைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே விழுந்து முதுகில் பார்த்தீங்கன்னா எல்லா எலும்பு என்ன செஞ்சு போச்சு, நொறுங்கி போச்சு. இனி அவரால் எழுந்து நடக்க முடியாது. இதுதான் டாக்டருடைய ரிப்போர்ட்டு. டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு அவ்வளோதான் சார், நீங்கள் கடைசி வரைக்கும் எப்படி தான் இருக்கணும், படுக்கையாக தான் இருக்கணும். இதுதான் அவருடைய நிலைமை. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஏற்கனவே பிள்ளை செத்து போச்சு. பிள்ளை செத்து போகும்போது தான் அவர் பாட்டு பண்ணார், என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வே, என் துணையாளர் முன் செல்கிறார், தொடர்ந்து பயணம் செய்வே, என் துணையாளர் முன் செல்கிறார் அப்படின்னு அந்த பாட்டு. பிள்ளை செத்து போய் அடக்கம் பண்ண பிறகு ஆராதனை நேரத்தில், ஆராதனை அன்னைக்கு செத்து போச்சு, ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு வந்து ஆராதனை பண்ணும்போது இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஆனால் அதுக்கு பிறகு அவருடைய சரீரத்தில் பலவீனம். சாத்தான் சொன்னான், இன்னையோட உன் ஊழியம் முடிஞ்சு, உன் லைஃப் முடிஞ்சு, உன் கிறிஸ்டி முடிஞ்சு அப்படின்னு சொன்னான். அவர் கண்ணால் பார்த்தாராம், பாதாளத்திலிருந்து அசுத்தாவி மேலே என்ன செஞ்சுருக்கு, எளிமை வந்திருக்குது. எளிமை வந்து சொல்லியிருக்கு, உன் லைஃப் இதோட என்ன செஞ்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு. இப்போ சொன்னாராம், இப்போ தான் என் ஊழியமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாராம். அல்லேலூயா. இனிமே தான் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு, உயர்த்த போகிறார். அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு அவங்க தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மனைவி உட்கார்ந்து சில மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் ஆவியானுடைய வல்லமை இறங்கி கர்த்தர் சுகமாக்கி அவர் அடுத்து எழுந்து நடக்கும்படி கர்த்தர் செய்தார். கைகளை தட்டி கர்த்தரை பயன்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் அவருடைய ஊழியம் இன்னைக்கு உலகம் முழுவதும் என்ன செஞ்சிருக்குது, போயிருக்குது. அப்போ நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே, உண்மை மாறக்கூடியது, எது மாறாது. ஹலோ, நீ என்ன உணர்றங்கிறது முக்கியம் இல்லை, நீ எதை விசுவாசிக்கிறங்கிறதா முக்கியம். சத்தியத்தை விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? சாத்தான் சொல்கிற பொய் குண்டை என்ன செய்யக்கூடாது, விசுவாசிக்கக்கூடாது. சாத்தான் பொய் தான், அவன் இருக்கிறது எல்லாமே என்னதான் பொய். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவன் சொல்கிற அந்த பொய், நீ ஒருவேளை நீ என்னத்தை உணர்ந்தாலும் அந்த பிரசன்ஸ் எல்லாம் மாறக்கூடியது. இயேசு கிறிஸ்து மட்டுமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. நீ சாத்தானை பற்றி சொல்லணும், டே சாத்தானே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. இது சத்தியம். இது என்னது?
ஒருவேளை அவனுடைய ப்ரெசன்ஸ் நீ உணரலாம். இப்போ வந்து சாத்தானே நேரில் நின்று பேசுகிறானே வச்சுக்கோங்களேன். சாத்தானே உங்கள்கிட்ட நின்று பேசி, ஏய் நான் இப்போ முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கேன், ஏசு எங்கடா இருக்கிறாரு, உன் வாழ்க்கையில் நான் இப்போ உன்னை காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறானே வச்சுக்கோங்களேன். ஆனால் சத்தியம் என்ன சொல்லுது தெரியுமா? இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதுதான் சத்தியம். அல்லேலூயா. நீ ஒருவேளை இயேசுடைய பிரசன்ஸை உணராமல் இருக்கலாம். நீ சாத்தானுடைய பிரசன்ஸ் இப்போ என்ன செய்யலாம்? உணரலாம். உணரும் போது நீ பேசுறடே, சாத்தானே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை. அதனால் அவர் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டாரு அப்படின்னு அந்த திருட்டு பயலுக்கு முன்னாடி சொல்லணும். அல்லேலூயா. இப்போ தாவீதுக்கு முன்னாடி கோலியாத்து நிற்கிறான். பேட் உண்மையாக நிற்குது. கோலியாத்து உண்மையிலே பெரிய ஆள், சரிதானா? தாவீது கையில் ஒன்றும் இல்லை. இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு தடியை மட்டும் என்ன செஞ்சுருக்கான், வச்சுருக்கிறான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கவட்டை, ஒரு கல் ஐயா வச்சுருக்காரு. இதை வச்சுட்டு ஜெயிக்க முடியுமா சொல்லுங்கள்? என்ன இந்த 40 நாள் யுத்தத்தில் வல்லவர்கள் யார்? அவர்கள்லாம் யார்? சவுலும் அவனுடைய டீமும் பார்த்தீங்கன்னா யுத்த பயிற்சி எடுத்தவர்கள். அவங்களாலேயே வந்து கோலியாத்தை என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. அவன் என்ன கேனையனா? நான் என்ன கேனையனா? உண்மையை தானடா சொல்கிறேன். அவன் பார் எவ்வளோ பெரிய ஆளாக நிற்கிறான், உடம்பு முழுது கவசம் நிற்குது. இதெல்லாம் என்னது? உண்மை. இது என்னது? உண்மை. அவன் பெரிய ஆள், அவனை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே. ஆனால் தாவீது எதை எடுத்தார்? சத்தியத்தை எடுத்தார். அல்லேலூயா. தாவீது எடுத்தார் சொல்லுங்க, சத்தியத்தை எடுத்தார். தேவ பிள்ளையை அவர் சத்தியத்தை தான் சொன்னார். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்திரம் அப்படின்னா. அப்போ தான் விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் விசுவாசித்து என்ன உணர்றங்கிறத அவன் சொல்லலை, என்ன விசுவாசிக்கிறங்கிறத வாயை திறந்து பேசினான். அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை பேசின பொழுது கோலியாத் அவன் முன்பாக விழுந்தான். கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை தந்தார். அல்லேலூயா. ஹலோ, வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? இப்போ நீ மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்க, உன் கணவனாரோ உன் பிள்ளையோ ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம். சரிதான், நான் குடிகாரனாக இருக்கலாம், சண்டை போடுறவனாக இருக்கலாம். நீ ஜோமன் எவனுக்குமே எந்த மாற்றம் வராது. இப்போ சாத்தான் சொல்லுவான், நீ பார்த்தியா நீ ஜோமன்னு ஒருத்தனும் ரட்சிக்கப்படுற மாதிரியே இருக்க அவன் கூட மட்டும் போயிருக்கான் அப்படின்னு அவன் காதில் பொய்யை ஓதுவான். என்னத்தை ஓதுவான்? நீ ஒருவேளை அதை நிசர்சமாக உங்கள் கண்ணால் பார்க்கலாம். ஆமாம், நான் ஜெபிக்கிறேன், என் கணவனார் வந்து திருந்துற மாதிரி வாய்ப்பே, என் பிள்ளை வந்து திருந்துற மாதிரி வாய்ப்பே. இது உண்மையாக இருக்கலாம். மற்றவங்களும் சொல்லலாம், ஆமாம் உன் பிள்ளை உன் கணவனார் உன் பிள்ளை எங்கே திருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதா இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லணும். வசனம் என்ன சொல்லு தெரியுமா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்ண செய்வாரா செய்ய மாட்டாரா? இப்போ இந்த வார்த்தை யாரை பார்த்து சொல்லணும் சொல்லுங்க? யாரை பார்த்து சொல்லணும்? சாத்தானை பார்த்து சொல்லணும். அல்லேலூயா. நீங்கள் அவன் சொல்கிற பொய்யெல்லாம் வந்து உங்கள் உள்ளத்தில் என்றதெல்லாம் நீங்கள் ஆமாம் கேட்டு அழுகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஆமாம் சாமி போட்டு என்ன செய்யக்கூடாது? ஆமாம் ஆண்டவரே, எனக்கு உண்மையில் வைத்தாலும் போய்கிட்டு இருக்குது, எனக்கு இப்படி ஆகிக்கிட்டு இருக்குது, எனக்கு அப்படி ஆகிக்கிட்டு இருக்குது, டாக்டர் வேறு சொல்லிட்டாங்க, அவங்க வேறு சொல்லிட்டாங்க, நான் செத்து போவேனோ அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? புலம்பக்கூடாது. எதை பேசணும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வாயை திறந்து அறிக்கை பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் இருக்க என்ன செய்வார்? விலகி காப்பார். தேவ பிள்ளையே, சத்தியம் என்னும் கட்சி அணிந்து கொள், கர்த்தர் உனக்கு எல்லாவற்றிலும் என்னத்தை தருவார். தாவீது சத்தியத்தை பிடித்ததுனால ஜெயம் பெற்றான். இயேசுவும் சத்தியத்தை பிடித்ததுனால ஜெயம் பெற்றார். ஆதாம் ஏவாள் சத்தியத்தை விட்டதுனால என்னத்தை சந்தித்தார்கள்? தோல்வியை சந்தித்தார்கள். அதனால் வசனத்தை நிரப்புங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம். ரெண்டாவதாக நாம் அணிந்து கொள்ள வேண்டிய ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகி நீதி என்னும் மார்க்கவசை தரித்தவர்களாக. ரெண்டாவது நம்ம என்னத்தை தரித்து கொள்ளணுங்க? நீதி என்னும். இந்த நீதி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிதானா? நம்முடைய வாழ்க்கையில் வந்து நீதி என்றால் என்ன அப்படின்னா சரியானது செய்கிறது. நீதினா என்னதுங்க? சரியானது செய்கிறது. சரிதானே? இன்னொன்று சொல்ல போனால் பரிசுத்தமான வாழ்கிறது, நீதிமான வாழ்கிறது, இப்படி எல்லாத்தையுமே என்ன செய்யும் அப்படின்னா அது குறிக்கும். இப்போ சாத்தாண்டு இருக்கக்கூடிய ஒரே தந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இருதயத்துக்கு நேராக சரமாரி அக்னி ஆஸ்திரங்களை அனுப்பி கொண்டே இருப்பான். என்ன அக்னி ஆஸ்திரம் அப்படின்னா, உங்களை குற்றம் சாட்டுவான். அவன் எப்படிப்பட்டவன்? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்முடைய தேவனுடைய ராஜ்யமும் நம்முடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக
நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாள என்ன செய்யப்பட்டானா? இப்போ சாத்தானுடைய வேலை என்ன அப்படின்னா, நீ தனிமையில் இருக்கும்போது உன்னை குற்றம் சாட்டுவான். உன்னை என்ன செய்வான்? ஆமாம், நீ என்னென்ன பாவம் செய்யறன்னு எனக்கு தெரியாதாங்க, நீலாம் ஜோம் பண்ணுறியாங்க, நீலாம் அப்படிப்பட்ட ஆளாங்க. இப்படிப்பட்ட குற்ற உணர்வு சிலருக்குள்ளே வந்துருச்சுன்னா அவங்க சரியாக ஜோம் பண்ண மாட்டான், சர்ச்சுக்கு வர மாட்டான், ஊழியம் செய்ய மாட்டான். பார்த்துருக்கீங்களா? ஆரம்ப நாட்களில் சில ஆட்கள் உற்சாகமாக ஊழியம் செய்வாங்க. ஆரம்ப நாட்களில் பார்த்திங்கன்னா உற்சாகமாக கூட்டத்துக்கு வருவான், ஜோம் பண்ணுவான், கத்தர் கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக டிமிக்கி அடிக்கும். ஏன் டிமிக்கி அடிக்கும் அப்படின்னா அவனுக்குள்ளே என்ன உணர்வு வந்துருச்சு? குற்ற உணர்வு. இந்த நேரத்தில் தான் நம்ம எதை தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, நீதி என்னும் மார்க்கவசம். என்ன நீதி? உன் சுய நீதியை நீ தரித்து கொள்ள முடியாது. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 10-14 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே பரிசேயனும் ஆயக்காரன் வரி வசூல் செய்கிறவனும் ஜெபம் பண்ணுகிறதை பார்க்க முடியும். அங்கே இந்த பரிசேயன் தன்னுடைய சுய நீதியினால் தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். சுய நீதி ஒரு நாளும் தேவனுக்கு முன்பாக எடுபடாது. என்ன சுயநீதி அவன் சொல்கிறான் பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதினால் உம்மை சோதரிக்கிறேன். வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணுறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ள என்ன செய்தானா? இது என்ன நீதி? சுய நீதி. சரிதானா? பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தார்கள். நியாயப்பிரமாணத்தினால் எந்த மனிதனும் நீதிமானாக மாற முடியாது. நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஒழுங்காக சபைக்கு வர்றதுனாலையோ, நீங்கள் ஒழுங்காக கொடுக்கறதுனாலையோ, நீங்கள் சில காரியங்களை உலக பிரகாரமான மக்களைப் போல விபச்சார, வேசித்தனம், அசுத்தம் செய்யாதனாலேயோ நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக மாற முடியாது. சரிதானா? பாஸ்டர், நான் ரெகுலராக சபைக்கு வர்றேன், ரெகுலராக 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறேன், ரெகுலராக நாங்கள் அவங்கள போல் இல்லை, இவங்கள போல் இல்லை, குடிகாரனை போல் இல்லை, இது போல் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால நீ யாராக மாற முடியாது? நீதிமானாக மாற முடியாது. எப்போ நீதிமானாக மாற முடியும்? இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் என்ன செய்து விட்டார்? ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்து விட்டார், நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு இயேசு செய்து முடித்த கிரியின் மேல் நாம் என்ன வைக்க வேண்டும்? விசுவாசம் வைக்கும் பொழுது தான் நம்ம யாராக மாற முடியும்? நீதிமானாக மாற முடியும். அல்லேலூயா. ஆனால் நீதிமான் எப்படி இருப்பானா? ஒழுங்காக ஜெபம் பண்ணுவான். நீதிமான் எப்படி இருப்பானா? பாவம் செய்ய மாட்டான். நீதிமான் எப்படி இருப்பானா? உண்மையாக இருப்பான். நீதிமான் என்ன? டூப்ளிகேட் வாழ்க்கை. நீ நீதிமானாய் மாறினதுனால தான் நீ 1 மணி நேரம் ஜெபிக்கிற. நீ நீதிமானாய் மாறினதுனால தான் பொய் சொல்லாமல் இருக்கிற. நீ நீதிமானாய் மாறினதுனால தான் ஒழுங்காக சபை கூடி வருதலுக்கு வருகிறா. நீ நீதிமானாய் இருக்கிறதுனால தான் உற்சாகமாக கத்தர் கொடுக்குற. நீ நீதிமானாய் இருக்கிறதுனால தான் இயேசு உன்னை ரட்சித்ததினால நீ நன்றாக ஜெபிக்கிறாய். அல்லேலூயா. நீ ஜெபிக்கிறதுனால ரட்சிக்கப்படலை, நீ ரட்சிக்கப்பட்டதுனால ஜெபம் பண்ணுற. அல்லேலூயா. இயேசு உனக்குள்ளே வந்ததுனால தான் இந்த மாற்றமே ஒழிய, மாற்றம் வந்ததுனால இயேசு உனக்குள்ளே வரல. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் கண்டிப்பாக மாற்றம் இருக்கணுமா? கண்டிப்பாக மாற்றம் இருக்கணும். அவன் சொல்கிறது போல அவனே பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 தடவை என்ன பண்ணானா? அவனே வாரத்தில் 2 தடவை உபவாசம், தசம பாகம். சரிதானே? மற்ற பாவிகள் செய்கிறது போல் பாவம் செய்யலை. அப்படின்னா நீ இயேசு உனக்குள்ளே வந்து விட்டதுனால நீ அவனை காட்டிலும் அதிகமாக உபவாசம் பண்ண முடியும். அல்லேலூயா. இதைத்தான் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு என்ன உண்டு? இப்போ உனக்குள்ளே இயேசு வந்ததுனால பாவம் செய்யாமல் உன்னால் வாழ முடியும். அல்லேலூயா. ஐயா, நீ பாவம் செய்யாதனால் நீதிமான் அல்ல. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கோமா? நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளை, இங்கே கவனி. நீ தேவனுக்கு பிரியமாக நீ வாழ ட்ரை பண்ணேன்னா தோல்வி அடைஞ்சிருவேன். யாருக்கு பிரியமாக வாழ? தேவனுக்கு பிரியமாக வாழ நீ முயற்சி பண்ணேன்னா தோல்வியை கன்ஃபார்மாக சந்திப்பேன். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த கற்பனை உன்னால் கைகொள்ள முடியுமா?
முடியாது. உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக. இந்த கற்பனை உன்னால் கைக்கொள்ள முடியுமா? முடியாது. யாராவது முடியும்னு சொன்னால் ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நீ தேவனையும் நேசிக்க முடியும், மற்றவனையும் நேசிக்க முடியும். அப்படிப்பட்ட சுபாவத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. இப்போ நீ அணிந்து கொள்ள வேண்டிய நீதி என்ன தெரியுமா? இயேசுவின் நீதியை நீ என்ன செய்யணும்? தரித்து கொள்ளணும். அதைத்தான் வேதம் சொல்லுது. எபேசியர் 2:10 வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கோமா? சிருஷ்டிக்கப்பட்டு. எப்படி சிருஷ்டிக்கப்பட்டோம்? எப்படி ஆதாம் ஏவால தேவன் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா மண்ணினால் உருவாக்கி அப்படி ஃபூன் ஊதி அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் அவனை நிரப்பினாரோ, அதுபோல் யோவான் 3:1-8 வரைக்கும் வாசித்து பாருங்க. நீ மறுபடி பிறக்கும் பொழுது, நீ ரட்சிக்கப்படும் பொழுது உன்னை கிறிஸ்துவுக்குள்ள புது மனுஷனாக கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. முதல் ஆதாம் சாதாரண மனிதன். ரெண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, முதல் ஆதாமை எப்படி தேவன் சிருஷ்டித்தாரோ அதுபோல தான் இங்கே சிருஷ்டிக்கப்படுது. என்ன நடக்கும் அப்படின்னா, முதல் ஆதாமுடைய மனைவியாகிய ஏவாளும் எந்த தாய் தகப்பனுக்கு பிறக்கலை, தேவனே என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். அதுபோல தான் இயேசு கிறிஸ்து கன்னி பெண் வயிற்றில் பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் அவர் உற்பவிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் எந்த தகப்பனுக்கு என்ன செய்யலை? அவர் எப்படி முதல் ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்தாரோ அதுபோல இயேசு இந்த பூமியில் சிருஷ்டிக்கப்பட்டார். உங்களுக்காக, எனக்காக அவர் அப்படி சிருஷ்டிக்கப்பட்டார். ஏன் சிருஷ்டிக்கப்பட்டார் அப்படின்னா, எப்படி முதல் ஆதாம் தோல்வியை சந்திச்சிட்டான், ரெண்டாம் ஆதாமாகி இயேசு இந்த உலகத்தை ஜெயிக்கணும், சாத்தானை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்கணும். அவர் ஜெயிச்சாதான் நீங்களும் நானும் ஜெயித்ததுக்கு அடையாளம். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 15:22 ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ அணிந்து கொள்ள வேண்டிய நீதி என்ன தெரியுமா? உன் சுய நீதி அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நீதியை நீ அணிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நீதி என்ன? அதுதான் இப்போ நமக்கு கேள்வி. 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம். அவரே நமக்கு தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். யாரை தரித்து கொள்ளணும்? அதான் நீதி. யார் தான் நீதி? உங்கள் சுய நீதியினால் நீங்கள் போக முடியாது. ஏசாயா 54:6 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 54:6. அப்போ 64:6 54:6 என்னது? எங்களுடைய நீதி எல்லாம் அதே தான். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஓ நீதியை வச்சு நீ சாத்தானை ஜெயிக்க முடியாது. சாத்தான் வந்து உங்ககிட்ட குண்டு ஆயுதங்களை அனுப்பி கொண்டே தான் இருப்பான். சரிதானா? அப்படி அனுப்பும்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நான் தரித்திருக்கிறேனா இல்லையா அப்படின்னா, நீ மறுபடி பிறந்த பொழுது புது மனிதனாக என்ன செய்யப்படுகிறாய்? சிருஷ்டிக்கப்படுகிறாய். அல்லேலூயா. உனக்குள்ள அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் ஒரு நாள் கிடச்சிருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்போ நீ யார்? நீ நீதிமான். அல்லேலூயா. நீ இயேசுவை விசுவாசிக்கிறால் நீதிமான், நீ இயேசுவை விசுவாசிக்கினால் பரிசுத்தமான், நீ இயேசுவை விசுவாசிக்கிறான் உலகத்துக்கு வெளிச்சம், நீ இயேசு விசுவாசிக்கினால் நீ பூமிக்கு உப்பாய் இருக்கிறாய். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உன்னை நீ மாற்று, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு உன்னை மாற்றி விட்டார். இதை விசுவாசி. அல்லேலூயா. புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா? உன் சுபாவத்தை மாற்ற நீ ட்ரை பண்ணாத. உன் சுபாவத்தை மாற்ற என்ன செய்யாத? ட்ரை பண்ணாத. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். கோபம். பாஸ்டர் எனக்கு கோபமாக வருது பாஸ்டர், இதை மாற்ற நான் ட்ரை பண்ணுகிறேன். நீ ட்ரை பண்ணினா கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆவ. என்னதான் ஆவ? என்ன ஆவீங்க? அப்போ நான் எப்படி மாற்றுறது பாஸ்டர்? மாற்றுமன் நீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேவ மனிதன்ட்ட ஒரு மனிதன் வந்து 3 வருஷமாக தன் மனைவி மேலே கோபம். ஏன்னா மனைவி வந்து இன்னொரு ஆளோட போயிட்டார். அதனால் இவருக்கு ஆத்திரமாக வருது. ஜோமனை உட்காந்தாலே அவள் மேலே என்ன வருது? ஆத்திரமாக வருது. ஆனால் மன்னிக்குன்னு வேதம் சொல்லிருச்சு. இப்படி வேறு பிரசங்கம் பண்ணிட்டாங்க, மன்னிக்க அண்ணன் இயேசு மன்னிக்க மாட்டார். அதனால் மன்னிக்க ட்ரை பண்ணி பார்த்தானா 3 வருஷமாக. அவரால் முடியவே, அவளை நினச்சாலே எனக்கு உச்சிக்கு என்ன வருது? கோவம் வருது பாஸ்டர். இப்போ நான் இதை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாராம். ஜோம் பண்ணேன், 3 வருஷமாக ஜோம் பண்ணேன், என் சுபாவம் மாறல. கண்டிப்பாக மாறாது அப்படின்ட்டாராம்.
இவனுக்கு சாக்கடிச்ச மாதிரி இப்போ ஐயோ எப்பட்றா அப்படின்னு. அதாவது இயேசு உன்னை என்ன செய்து விட்டார்? மாற்றி விட்டார். என்ன செய்து விட்டார் அப்படிங்கிறது நீ விசுவாசிக்கணும். என்ன வசனத்தை வைத்து விசுவாசிக்கிறது? அதான் இப்போ நமக்கு கேள்வி. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே என்ன அன்புங்க? சொல்லுங்கள், என்ன அன்பு? தேவ அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? காலை காட்டினா காலை காமிக்குமா? கையை காட்டினா கையை காமிக்குமா? உனக்கு தான் சண்டை போட தெரியும், எனக்கு சண்டை போட தெரியும் அப்படின்னு அப்படி வரிஞ்சிக்கிட்டு நிற்குமா? காட்டி கொடுக்குறோன்னு பார்த்து என்ன சொல்லும்? சிநேகிதனே. எப்படி? சிநேகிதனே. சிலுவையில் அரைஞ்சவைகளை பார்த்து என்ன சொல்லும்? பிதாவே. நம்ம ஆட்கள் ரோட்டில் சும்மா போனாவே டென்ஷன் ஆகிருந்தாங்க. டென்ஷன் ஆகி கண் இருக்க உனக்கு அப்படிங்க. பைக்கில் போகும்போது நம்ம ஆட்களுடைய சுபாவமே தெரியுது. எவனா தப்பு வந்தாலும் அறிவு இருக்குதா உனக்கு அப்படிங்காங்க. என்ன டென்ஷன் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஆட்கள் பேசுகிறலாம் கேட்டால் நம்ம இங்கிட்டு கூடி வாங்கி அங்கிட்டு கூடி என்ன செஞ்சுருவோம்? எதை பார்த்து போகக்கூடாது அப்படிங்க. அவனுக்கு நல்லா இருந்தால் அவன் ஏன் பார்த்து போகாமல் இருக்க போகிறான்? அவனே வீட்டில் இருக்கிற டென்ஷன்னால் எங்கே போகிறதே தெரியாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? சொல்லுங்கள். வீட்டில் இருக்க டென்ஷனால் ஐயா எங்கிட்டு போகிறதுனே தெரியாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? ஓடிக்கிட்டு இருக்காரு. அவனை பார்த்து போகக்கூடாதா? என்ன யோசனையில் போகிற இப்படிலாம் கேட்டால் என்னத்தை சொல்கிறது? நீ தான் ஏசப்பா பிள்ளை, நீ தான் பார்த்து போகணும். அல்லேலூயா. சொல்லுங்கள், யார் தான் பார்த்து போகணும்? நம்ம தான் என்ன செய்யணும்? அவன் பார்த்தாலும் போக முடியாது. இப்போ இருக்கிற குழப்பத்துக்கு எவனாவது பார்த்து போவானா? நானாக கிடச்சேன் சாகிறதுக்கு அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. நம்ம ஆட்கள் கேட்குற கேள்வியெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஆனால் நம்ம அப்படி கேட்கக்கூடாது. அல்லேலூயா. சரி வாசிங்க. தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மளை என்ன செய்யாதான்? அப்போ நீ என்ன வசனத்தை எடுக்கலாம்? நீதியை தரித்து கொள்வதற்கு. உங்களுக்கு ஒருத்தருக்கு மேலே கோபம் வருது அப்படின்னா, நான் இயேசுவின் நாமத்தில் அவர்களை மன்னிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீ சொல்லணும், எனக்குள்ளே என்ன அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது? தேவ அன்பு என்ன செய்யப்பட்டிருக்கு? அதனால் நான் அந்த சகோதரனை பார்க்கும்போது, சகோதரி பார்க்கும்போது கோவப்பட மாட்டேன் அப்படின்னு நீ வாயை திறந்து விசுவாசத்தை அறிக்கை பண்ணி பாரு. அவனை பார்க்கும்போது உனக்கு கோவம் வராது. இல்லைன்னா உனக்கு என்ன வரும் தெரியுமா? நீ கோவப்படக்கூடாதுன்னு நினைப்பேன். அன்னைக்கு தான் உனக்கு என்ன வரும்? என்னைக்கு வாயை திறக்கக்கூடாதுன்னு தீர்மானம் எடுக்கிறாய், அன்னைக்கு தான் என்ன திறப்பாய்? வாயை திறப்பீங்க. சரிதானே? அதனால் சத்தியத்தை விசுவாசிக்கணும். சத்தியத்தை என்ன செய்யணும்? அணிந்து கொள்ளணும். எதை அணிந்து கொள்ளணுங்க? நமக்கு நேரம் இல்லாதனால சுருக்கமாக ஒரே ஒரு காரியத்தை சொல்ல முடிக்கிறேன். சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் தரித்து கொள்ளாவிட்டால் அவன் அடிக்கடி பயன்படுத்துகிற 3 ஆயுதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது சோதனை. எழுதிக்கோங்க. முதலாவது சோதனை. ரெண்டாவது அவன் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா குற்றம் சாட்டுதல். என்னது? மூன்றாவது சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம் வஞ்சகம். என்ன ஆயுதங்க? அடுத்து அவன் அடிக்கடி உங்ககிட்ட வந்து ஒன்று சொல்லுவான். என்ன தெரியுமா? பொய். எழுதிக்கோங்க. பொய், அடுத்து அவிவிசுவாசம், அடுத்து சந்தேகம். இந்த ஆயுதத்தையும் அவன் அடிக்கடி பயன்படுத்துவான். தெய்வ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். உங்கள்கிட்ட என்ன வரும்னா, உன் சூழ்நிலை குறித்து பொய்யை ஓதிக்கிட்டே இருப்பான். அடுத்து உனக்குள்ள அவிவிசுவாசத்தை கொண்டு வருவான். ஏசு உன் கூட இருக்காரா இல்லையா அப்படி இப்படி டவுட்டெல்லாம் என்ன செய்வான்? கொண்டு வருவான். அதான் அவிவிசுவாசம். நம்மளாம் ஜோம் பண்ணவே ஒன்று நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தாவீதை போல சொல்லணும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்க நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் யார் கூட இருக்கிறாரு? அவன் உணர்றது மரண பள்ளத்தாக்கு, மரணம் சாக போகிற நிலைமை. சரிதானே? சாவு பக்கத்தில் நிற்கிது, அதைத்தான் அவன் உணர்றான். ஆனால் அவன் எதை அறிக்கை பண்ணுறான்? சத்தியத்தை அறிக்கை பண்ணான். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகள் எதை அறிக்கை பண்ணணும்? சத்தியத்தை என்ன செய்யணும்? தரித்து கொள்ளணும். சாத்தான் குற்றம் சாட்டும் பொழுது, சாத்தானே நீ சொல்கிற குற்றச்சாட்டுலாம் உண்மை தான், சரிதானே, நான் அந்த பாவம்லாம் செஞ்சுருக்கிறேன், ஆனால் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்ன செய்யும்? ஒரு நாள் மார்ட்டின் லூதர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஊழியக்காரர், சரிதானே, லுத்திரன் சபையை ஏற்படுத்தினவர். அவர்கிட்ட சாத்தான் வந்து ஒரு நாள் வந்து சொன்னானா, அவர் படுத்திருக்கும் பொழுது வந்து சொன்னானா, நீ இன்னென்ன பாவம்லாம் செஞ்சுருக்கிறியே, எப்படி இயேசு கிறிஸ்து வந்து உன்னை மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி அவன் நிறைய பட்டியல் காமிச்சானான். இன்னென்ன பாவம் செஞ்சுருக்க அப்படி இப்படின்னு அவன் கோவப்பட்டது, எரிச்சல் அடைஞ்சு, சண்டை போட்டது, சரிதானே, என்னென்ன பண்ண எல்லாத்தையும் எழுதி காமிச்சானான். உடனே இவர் எந்திரிச்சாரான், சாத்தானே நீ சொன்ன பாவம் கொஞ்சம் தான், இது காட்டில் நான் என்ன செஞ்சுருக்கேன்? நிறைய பாவம் செஞ்சுருக்கேன். ஆனால் உடனே ஒரு ரெட் கலர், என்னது, சிவப்பு கலர் லெட்டர் எடுத்து, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்ன செய்யும்? போ பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாராம். அல்லேலூயா.
இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது நீதி என்ன தெரியுமா? இயேசுவின் இரத்தத்தால் நான் யார்? நீதிமான். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்கள்? அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. வாசிங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசித்து நம்ம இன்றைக்கி ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். கலாத்தியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் யாரை தரித்து கொண்டீங்க? நீங்கள் இப்போ உங்களை எப்படி பார்க்கணும் தெரியுமா? நீங்கள் எப்படி பார்க்கணும் உங்களை? எத்தனை பேர் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தீங்க? அவங்களாம் கை வைத்துங்க பார்க்கலாம். நீங்கள் யாரை தரித்திருக்கீங்க? ஆனால் சாத்தான் வந்து சொல்லுவான், டேய் நீ தனியாக நிற்கிற, நீ என்ன இருக்க? உடனே அவன்கிட்ட சொல்லணும், டேய் பிசாசே, நல்லா என்னை நல்லா கண்ணை திறந்து பாரு, என்னை யார் மூடி இருக்கா? யார் மூடி இருக்கா? இப்படி சொல்லி பாருங்களேன். அவன் கண்ணை திறக்கிறானே பார்ப்போம். நான் சொல்லியிருக்கேன், நான் பிசாசு சொல்லியிருக்கேன். என் பிசாசு போராடும் பார்த்தீங்களா? என்னை கொஞ்சம் பாரேன், எனக்குள்ளே யார் இருக்கா? ஏசு இருக்கிறார் அப்படின்னு நான் சொன்னோடனே அது பார்த்தீங்கன்னா பார்க்காது. அது நீ பார்த்துக்கிட்டே இருக்கும். அதை நீ பார்த்து ரொம்ப திமிராக பேசிக்கிட்டே இருக்கும். டேய் எனக்குள்ளே யார் இருக்கா? ஏசு இருக்கிறார் பாடுறா அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்து அவ்வளோ தான். ஐயோ ஆமாம் ஆமாம் ஏசு இருக்கிறார், என்னால் என்ன செய்ய முடியல அப்படின்னு சொல்லும். நீங்கள் வாயை திறந்து என்ன செய்யணும்? சொல்லணும். அவன் திருட்டு போய் சொல்கிறதுலாம் ஆமாம் சாமி என்ன செய்யக்கூடாது. ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான், நான் தனியாக தான் நிற்கிறேன், யாருமே இல்லை, இப்போ நான் ஒன்று கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுவான். டேய் என் மேலே கையை வச்சு தான் பாரேன், நானாடா இருக்கிறேன், யார் இருக்கா? நான் யாரை தரித்திருக்கிறேன்? இயேசுவை தரித்திருக்கேன், நீ பாடுறா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அதுக்கடுத்து அவன் ஓடுவான் பாருங்கள், துண்டைக்கானும் துணியைக்கானும் ஓடுவான். அல்லேலூயா. இப்படி தரித்திருந்தால் நீங்கள் எதை ஜெயிக்கலாம்? சாத்தானை ஜெயிக்கலாம். சத்தியம் என்னும் கட்சியை அணிந்து கொள்ளுங்கள், நீதி என்னும் மார்க்கவசத்தை என்ன செய்யுங்கள்? தரித்து கொள்ளுங்கள். அவன் அனுப்புகிற பொய் குண்டுகள் என்னது? சோதனை, அடுத்து குற்றம் சாட்டுதல், அடுத்து வஞ்சகம். இதை எப்படி ஜெயிக்கிறதுன்னு ஆண்டவர் சித்தமானால் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனால் அவன் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய அடுத்து 3 ஆயுதம் என்னென்னா பொய், அடுத்து அவிவிசுவாசம், அடுத்து சந்தேகம். உங்களுக்குள்ள நிறைய வேலைகளை இதை கொண்டு வருவான். அந்த நேரங்கள்லாம் நீங்கள் வாயை திறந்து என்ன செய்யணும்? வசனத்தை அறிக்கை பண்ணும்போது தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க? தரித்து கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்படி தரித்து கொண்டால் எந்த எண்ணத்தையும் உங்களால் மேற்கொள்ள முடியும், எந்த சோதனையும் உங்களால் ஜெயிக்க முடியும். எல்லோரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. கொஞ்சம் எல்லாரும் விசுவாசிங்களேன். ஹலோ, நீ செய்த எந்த நற்கிரியை வச்சு இயேசு உனக்குள்ளே இல்லை, உனக்குள்ளே ஆவியானவர் இல்லை, அதை மறந்துடு. சரிதானா? நீ ஒரு வேளை சொல்லலாம், பாஸ்டர் நான் நர்ம நேரம் ஜெபம் பண்ணல, போன வாரம் முழுது நான் அடித்த டிமிக்கிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிமிக்கி இருக்குது. ரைட், ஓகே. நீ ஒரு நாள் ரசிக்கப்பட்டில்லை, அது தெரியுமில்ல உனக்கு. இப்போ உனக்குள்ளே யார் இருக்கா? ஏசு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் அபிஷேகம் பெற்றே, இப்போ உனக்குள்ளே யார் இருக்கா? ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. இதை நீ விசுவாசிக்கலாம். அல்லேலூயா. ஆனால் நீ மனம் திரும்பணும், அது ரொம்ப அவசியம். தப்பு பண்ணியிருந்தால் என்ன செய்யணும்? தப்பை ஒத்துக்கணும். ஆண்டவரே நான் தப்பு செஞ்சது தப்பு தான், என் பாவத்தை என்ன செஞ்சுருங்க, மன்னிச்சிருங்க, இப்போ எனக்குள்ளே நீங்கள் இருக்குங்கிறத நான் விசுவாசிக்கிறேன், என்ன அளவில்லாமல் நிரப்புங்க அப்படின்னு அனல் மூட்டி எழுப்புவீங்க. அப்போ அபிஷேகம் வெளிப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. கரங்களை உயர்த்தி, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கோ, முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கோ, அபிஷேகோ என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகோ என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஆமென். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்கு. எல்லாரும் கண்ணை மூடி என்னோடு சேர்ந்து இப்போ நீங்கள் அறிக்கை பண்ண போகிறீங்க. என்ன அறிக்கை பண்ண போகிறீங்கன்னா, இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தை அறிக்கை பண்ணி இந்த பொய், சந்தேகம், அவிவிசுவாசத்தை இப்போ பிடிங்க எரிய போகிறேன்.
போகிறீங்க. இதை எரிஞ்ச உடனே உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இறங்கி வரும் பாருங்க. இப்போ வலது கரத்தை உயர்த்தி ஏசப்பா சொல்லுங்கள். ஏசப்பா, நீர் எப்பொழுது என்னோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. இதுவரையிலும் சாத்தான் என் இருதயத்தில், என் மைண்டில் விதைத்ததான சகல பொய்களையும், சகல அபிவிசுவாசங்களையும், சகல சந்தேகங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் இருதயத்தை விட்டு, என் மைண்டை விட்டு இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி எறிகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி எறிகிறேன். உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். எனக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. நான் தேவனையும் முழுமையா நேசிப்பேன். காண்கிற சகோதரனை முழுமையா நேசிப்பேன். ஏசப்பா,